மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அன்பு தம்பியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய செயலாளருமான அசோக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய உரையாற்றுவார். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவரின் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, இந்த இணைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டவர் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டிய வகையிலே இருந்தாலும் கூட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த 3 ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி ஆகிய சட்டமன்ற தொகுதியில் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த கிளைகளை அமைத்திருக்கிறார்களோ அந்த அமைப்பை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு தோழர் கலையரசு அவர்கள், மாவட்ட தலைவர் கலையரசு அவர்களே, கவியரசு அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, வந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற பொறுப்பாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற பொறுப்பாளர் பெருமக்களே, ஊத்தங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தமிழ்ச்செல்வன் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் காலம் நேரம் கருதி 2 கருத்துக்களை மட்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். தமிழகத்திலே ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அடிமை அடிமை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒன்று இந்த கூட்டத்தில் சொல்லியாக வேண்டும். 1999 நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இதே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இன்று மதவாத கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அன்றைய தலைவர் கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியவில்லையா இது மதவாத கட்சி என்று? அப்பொழுது இது கட்சி உங்களுக்கு தேவைப்பட்டது. உங்களுடைய மருமகன் இலாக்கா இல்லாத அமைச்சராக மரியாதைக்குரிய பெரியவர் வாஜ்பாயுடைய அரசிலே அங்கம் வைத்துக் கொண்டிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்பதை நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை எதிர்க்கின்ற ஒரு சூழ்நிலையாக இந்த தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டிலே எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சியுடைய தலைவர் 4.5 ஆண்டு காலம் நல்ல ஆட்சியை தந்ததோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொண்டு அங்கே நிதியை பெற்று தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்று கூட இந்திய கூட்டணி கட்சியுடைய அந்த பல்வேறு கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தின. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய பெயரை மட்டும்தான் மாத்தினாங்க. ஏமாற்றுவதிலே கில்லாடி யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இன்றைய ஸ்டாலின் அவர்கள் என்பதை சொல்ல நான் மேம்பட்டிருக்கின்றேன். என்ன சொல்றாருன்னா ஏதோ 100 நாள் வேலையை எடுத்து விட்டார்கள், எடுக்க போகிறார்கள் என்று சொல்லி நான் கேட்கிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய பாரதத்துடைய பிரதம அமைச்சர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் 125 நாட்கள் இந்த வேலை நீட்டிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீர்கள்? 150 நாள் வழங்கப்படும் என்று சொன்னீர்கள். 150 நாளில் 101 நாளாவது கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கிடையாது. இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். இங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக செங்குட்டுவன் பேசியிருக்கின்றார். நான் அவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி சிறைக்கு செல்லுகின்ற மந்திரிகளை வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து சிலர் சென்றிருக்கின்றார்கள். சென்றவெல்லாம் யார் என்று எண்ணி பார்க்க வேண்டும். கரூர்ல செந்தில் பாலாஜி ஒருத்தன் தான் 10 ரூபாய் பாலாஜின்னு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே. அந்த 10 ரூபாய் பாலாஜிய இதே கரூர்ல போய்
இதே ஸ்டாலின் என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதே செந்தில் பாலாஜி அம்மாவுடைய அமைச்சரில் இருந்து அந்த இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினை என்ன பேசுறாருன்னு தெரியும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி அது போல அவன் பையன் ஒருத்தன். இவன் வயசு என்ன, உலக நாடுகள் போற்றப்படுகின்ற தலைவனாக இன்று நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறார் சொல்றார். உலக நாடுகள் இவன் பேசுறான். உதயநிதி ஸ்டாலின், நான் கேட்கிறேன், நீ என்ன திட்டத்தை இந்த 5 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்த சொல்லி பார்க்கலாம். மரியாதைக்குரிய பாரதத்தின் பிரதம அமைச்சர்கள் விவசாயிகளுக்கு 6000 ரூபாயை அந்த வங்கியில் 2 கட்டமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தெரியுமா இருக்கு? தெரியாது. மத்திய சர்க்கார் எது கொண்டு வந்தாலும் எதிர்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் முடிச்சிடும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அந்த தம்பி நம்ம இந்த ராகுல் காந்தியா நம்ம அவன் வந்து என்ன சொல்றா, ஓட்டு திருட்டாங்கன்றான். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பெரியவர் அமித்ஷா அவர் சொன்னார்கள், தெலுங்கானால ஜெயிச்சிருக்கிற அங்க திருட்டு நடக்கலையா? அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கேரளாவில் இப்ப உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்திருக்குது, அது இல்லையா? கர்நாடகாவில் நடந்துச்சு, அங்க திருநாள ஓட்டு. ஏதோ ஒன்று சொல்லணும். ஏன் இதெல்லாம் இங்க சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நாட்டுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற தலைவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், நாங்க யார் கூட கூட்டணி வச்சுப்பா, நீ யார் எங்களை பார்த்து கேட்கறதுக்கு? பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சுக்கணும். ஆமா, நீ வைக்கலையா? அதுக்கு மேல ஜனதா போற கட்சிங்க, அடிமைகளா இருக்கின்ற கட்சிகள் உன்னிடத்தில் இருக்கின்றது. சுயமாக சிந்திக்கின்ற சக்தியை படைத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 33 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது. இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன? சட்டம் ஒழுங்கு கெட்டப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் என்ன நிலைமை? விசசாராயம் கொடுத்து செஞ்சிருக்கிறார். அதுபோல கோயிலுடைய அர்ச்சகர் அங்கு படித்திருந்தவர் காவல்துறையால் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இன்னமும் கற்பழிப்பு, கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த அரசு நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மத்திய அரசு திட்டங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லி வந்திருக்கின்றார்கள். உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்ற வாக்காளர் பெருமக்களுக்கு, இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு, அதே போல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கு நாம் கடுமையாக உழைத்தாக வேண்டும். வெற்றி ஒன்றுதான் குறிக்கோளாக இருக்க வேண்டும். யார் எதை பற்றி சொன்னாலும் கவலைப்பட தேவையில்லை. நாம் மதவாத கட்சி கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா, நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒரு மசூதிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவர் தொழுகை செய்வது அவருடைய எண்ணம். அந்த தொழுகை செய்வதற்கு கூட இந்த அரசு காவல்துறை அங்கே உள்ள திருப்பரங்குன்றம் என்ன நிகழ்ச்சி, ஒரு கோயில்ல போய் விளக்கேற்றணும். கோயில்ல விளக்கேற்றதுக்கு தடுக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கின்றது. பல்வேறு நிகழ்வுகளை சொல்லலாம். பனி பெய்யுது, அண்ணனும் நிறைய பேசுவாங்க, அண்ணன் பெரியவர் அண்ணன் ராமலிங்க அண்ணனும் நிறைய பேசுவாங்க. அவங்களுக்கு வழிவிடுகின்ற வகையிலே நாம் இருவரும் தாமரையும் இலையும் ஒன்று சேர்ந்து நிச்சயமா 2026 பெரிய வெற்றியை பெறுவோம். கண்டிப்பாக எடப்பாடி அவர்களும் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகுவார்கள். யார் யாரும் என்ன சொல்றா, கூட்டணியே தேவையா? கூட்டணி இல்லாம ஜெயிக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. ஆனா நாங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி வச்சு இந்த தேர்தலை ஜெயிச்சு காட்டுறோம். சொல்றா, ஓட்டு போட மாட்டாங்க. யாரும் ஓட்டு போட மாட்டான். உன்னுடைய கட்சி உடைய ஆட்சி செய்திருக்கின்ற சாதனை என்ன சொல்லுப்பாங்க? 520 வாக்குறுதி கொடுத்தீங்க, ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிருக்கீங்களா? போலாம், மேட போடலாமா? இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், அங்க இருக்கிற அந்த வதையெடுக்கணும் வந்துருக்கிறாரு, அவர் பாட்டு ஏதோ பேசுறாரு. டெண்டர்ல மட்டும்தான் இவங்க குறியா இருப்பாங்க. சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் செய்கின்றார். அதே போல காவல்துறைக்கு எச்சரிக்கையாக சொல்லுகின்றேன்.
உங்களை சொல்றேன், நிறைய மீட்டிங்ல கிளி கிளின்னு கிச்சிருக்கிறேன். உங்களை திருத்திக்குங்க. இல்லன்னா இந்த 4 மாசம் கழிச்சு நீ எங்கெங்க இருக்கிறியோ அங்கங்கே நாங்க வருவோம். இந்த காவல்துறை கட்டுக்கோப்பாக இங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறான், கிருஷ்ணகிரியில ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறான். அவன் என்ன வேலை சொன்னீங்கன்னா 50 ரூபா கொடுத்த கூட வாங்கினாங்க. என்ன பண்றான், வேல்யூஷன் போடுறான். ஒரு கேஸுக்கு போனா வேல்யூஷன் போடுறான். வேல்யூஷன் 2 கோடிங்க 20% கூட 40 லட்சம் 20% பர்சன்டேஜ் ஓட்டு கேஸை வழிநடத்துகின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் காவேரி பண்ண இன்ஸ்பெக்டர். ஆகவே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், வருகின்ற நாடாளுமன்ற வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் நேரத்தில் சொல்லி என்னுடைய அரசியல் ஆசான், என்னுடைய அரசியல் வழிகாட்டி அண்ணன் KP அவருடைய கோட்டையாக தேர்ந்த மாவட்டம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.